அந்த சிவாலயங்களுக்கும் பெண் தெய்வ வழிபாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறேங்க. அதை மட்டும் சிவாலயங்கள் அநேக சிவாலயங்கள் இருக்குது. ஒவ்வொரு சிவாலயத்திற்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. எங்கள் சொல்லுவார், சார் நான் எவ்வளவோ கோயில் போயிட்டேன் சார், எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லை சார், எவ்வளவோ கோயில் போயிட்டேன் சார், இந்த கடன் பிரச்சனை தீரவே இல்லை சார். இவங்கெல்லாம் எங்கே தெரியுமா போயிருப்பாங்க? காமனாக சொல்லியிருப்பாங்க ஒரு யூடியூப் சேனலில், இல்லை வெளியில் சொல்லுவாங்க. பொதுவாக உள்ள கோயில்கள் எல்லாருக்கும் வேலை செய்யாது. உன்னுடைய ஜாதக அமைப்புக்கு, உன்னுடைய கிரக அமைப்புக்கு எந்த கோயில் உனக்கானதோ, அது இங்கேருந்து 1500 கிலோமீட்டர் தாண்டி இருந்தாலும் போய் அங்கே ஒரு முறை போய் வழிபட்டுவா. நிச்சயமாக உன்னுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்வதற்கான ஒரு படி மேலே இருப்ப. நிச்சயமாக இதுதாங்க நான் சொல்லுவேன். பெண் தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நான் பெரும்பாலும் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, குழந்தை பாக்கியத்திற்காக வரவங்களுக்கும் சரி, நான் சொல்கிறதுல அதிக கோவில்கள் பெண் தெய்வ வழிபாடுகளாக தாங்க இருக்கும். நிச்சயமாக. அதே போல் நம்ம வேண்டுதல்களும் விரைவாக நிறைவேறுதுன்னு நான்